தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி 8 நவம்பர் 2024 8 நவம்பர் 2024 நம்முடைய எம்எஸ்டி iCore 2.0 அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்லேயும் செம்மையாக கன்சிஸ்டண்ட்டான ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் ப்ரூவ் பண்ணுற விதத்தில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், வீடியோவும் உங்களுக்கு போட்டு லைவ் மார்க்கெட்டில் காட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் எஸ்எல் ஹிட் ஆகாது அப்படின்னு நம்ம எந்த வீடியோலையுமே சொன்னது கிடையாது. ப்ராஃபிட்டே தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியும் எந்த வீடியோவில் சொன்னது கிடையாது. ஆனால் ஓவராலாக ப்ராஃபிட் கொடுக்கும், கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்ச நாள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, NSE டுமாரோ மார்க்கெட்லேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துரும் உங்களுக்கு. அந்த மூமெண்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்போதும் போல் நம்ம இண்டிகேட்டரு இந்த இடத்துல இருக்கும். இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் இண்டிகேட்டர் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்வைட் ஒன்லி இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இன்வைட் ஒன்லியில் போனீங்கன்னா நம்மளுடைய இண்டிகேட்டர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு இந்த இடத்துல வந்துடும். அதை நீங்கள் ஃபேவரட் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த ஸ்டார் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்னு வந்துடும். ஃபேவரட் பண்ண பிறகு அந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டில் வந்துடும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம். க்ரீன் கலர் வந்துருச்சுன்னா ஆக்சஸ் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். இதுவே ரெட் கலரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆக்சஸ் இல்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது வந்து நம்மளுடைய யூசர் நேமு, அதுலேயே நம்ம ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 8 5ன்னு காட்டுதில்ல, இது வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கணக்கு கிடையாது. எத்தனை பேர் அந்த இண்டிகேட்டர் ஆப்ஷனில் போயிட்டு பூஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன், ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணியிருக்காங்களோ அதைத்தான் இது குறிக்குது. நம்ம இண்டிகேட்டர் வந்து கிட்டத்தட்ட 3950 பேர்கிட்ட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த கணக்குக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, யாரும் இதை நம்பி ஏமாற வேணாம். சரி, இன்னொரு விஷயம், இப்போ நம்ம இன்வைட் ஒன்லி போகிறோம். நம்மளுடைய இண்டிகேட்டரு ஒரே ஒரு கிளிக் பண்ணால் போதும், அது நம்மளுடைய சார்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் நாளையோட மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸில் போயிட்டு NSE டுமாரோ அப்படின்னு இருக்கும் இந்த மார்க்கெட்டில், அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. அந்த NSE டுமாரோங்கிறது எங்கே இருக்கும், இந்த இருக்குது பாருங்கள், மார்க்கெட் டைப்புன்னு இருக்கு இல்லையா, இதுதான் மார்க்கெட் டைப்பு. இது உள்ளே போய் கிளிக் பண்ணிங்கன்னா NSE டுமாரோ இருக்கும், டிஃபால்ட் இருக்கும், நோன் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் மட்டும் குறைச்சிருங்க. டைனி 2 நான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி காட்டுறதுனால அவ்வளோதான். இப்போ என்னென்னு பாருங்கள், என்ன இருக்குது. இப்போ மார்க்கெட்டு காலையிலேருந்தே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து எதில் இருக்குது, செல்லில் தான் இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து இது வந்து நேத்தியோட மார்க்கெட்டு செல்லில் தான் இருக்குது. இப்போ நம்ம செல்லில் இருக்கிறதுனால நம்ம செய்ய வேண்டியது, பை கிட்ட வரும்போது இந்த இடத்துக்கு வரும்போது 52,100 வரும்போது ரெடியாக இருக்கணும். 52,000 100 கால் ஆப்ஷன், இல்லை 52,000 கால் ஆப்ஷன் எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது செல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், கண்டினியூஸாக வரக்கூடிய கேண்டில்ஸ் வந்து பாகுபலி கேண்டிலாக இருக்குது. விற்க விட பாடி சைஸு பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் பாகுபலி கேண்டில். அப்போ 1, இது 1, 2, இப்படி இதுவும் ரெட்டில் இருக்கு இல்லையா, கண்டினியூஸாகவே ரெட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. அது போக டச் பண்ணுற கேண்டில் என்ன இருக்குன்னா பாகுபலி கேண்டிலாகவே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கேண்டில் வந்து டச் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து மேலே வைக்கணும், அப்படி வச்சுக்கிங்க. பை என்ட்ரிக்கு க்ளோஸ் வந்து மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பை எடுப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மார்க்கெட்டு செல்லுக்கு போகும்போது நேராக போயிட்டு அந்த க்ளோஸ் வந்து கீழே வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த க்ளோஸ் வைக்கிறது கீழே வைக்கும்போது நம்ம ரெசிஸ்டன்ஸ் அது சப்போர்ட் பண்ணுது, ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த கேண்டில் இங்கே ரெட் ஆகிடுச்சுன்னா நல்லா ஒரு கன்ஃபர்மேஷன் ஆயிரும் மார்க்கெட்டு கீழே போகிறதுக்கு. அதே மாதிரி இதுக்கு பையில் வந்து அடுத்த கேண்டில் வந்து ஒரு பை ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆயிரும். அப்போ பாருங்கள், க்ளோஸ் எல்லாமே கீழே தான் வச்சுருக்கு, முன்னாடி எல்லாமே பாகுபலி கேண்டில் தான் இருக்குது. இதை நீங்கள் இந்த பையை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், நல்லா அப்படி அனலைஸ் பண்ண தெரியாது சார்
நான் வந்து கிட்ட வந்தால் எடுத்துருவேன் சார், அதான் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் பிரச்சனை இல்லை. கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த இடத்துல பை எடுங்க, லாஸ் வரும், புக் பண்ணுங்க, திருப்பி செகண்ட் செல் எடுங்க, அதில் ப்ராஃபிட் வரும், புக் பண்ணுங்க, ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நான் டைனி 2 தான் வச்சுருக்கேன். இப்போ செட்டிங்ஸ் போகிறேன், டார்கெட்டில் என்ன பண்ணுறேன், டைனி 2 வைக்கிறேன், ஃபஸ்ட்டு பை டார்கெட்டை எனேபிள் பண்ணுறேன், இப்போ செகண்ட் செல்லையும் டார்கெட்டையும் எனேபிள் பண்ணுறேன். முடிஞ்சா இப்போ என்ன இருக்குது பாரு, கரெக்டாக நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துருக்குங்களா இந்த இடத்துல. அப்போ டார்கெட் கொடுத்துருச்சு, நீங்கள் வெளியே வந்துட வேண்டியது தான். சரி, இது வந்து NSE டுமாரோ மார்க்கெட்டோட ட்ரேடிங். அதுலேயே என்ன பண்ணலாம், ரீசெட் செட்டிங்ஸ் கொடுங்க. இப்போ ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்தோடனே நமக்கு பை கிடச்சிருக்கா செல்லு கிடச்சிருக்கான்னு பாருங்கள். இதுலேயும் நமக்கு என்ன இருக்குது, அதே மாதிரியே கண்டினியூஸாகவே செல்லோட என்ட்ரி தான் கிடச்சிருக்கு. பாருங்கள், நல்லாவே தெரியுதா, எல்லா கண்ட்ரியுமே கண்டினியூஸாகவே செல்லாகவே இருக்குது. உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் வராது, அதனால் நான் 1 மினிட்டில் வச்சு காட்டுறேன். ஏன்னா வந்து ப்ரீமியம் யூஸரு, எனக்கு 30 செகண்ட்ஸ் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்லோப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கேண்டிலாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் போய் நம்ம செல் எடுக்கலாம், பை எடுக்கலாமா? கேண்டில் ஸ்டிக்கை சும்மா நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் நம்ம பை எடுக்கலாமா? சரி, உங்களுக்கு இது தெரியாது, எந்த கேண்டில் தெரியாது, இது வரைக்கும் தெரியும் இல்லையா, இது தானே பிரேக் ஆகுது. அப்போ இது வரைக்குமே நமக்கு தெரியும், கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கலாம். அலர்ட் ஆகிட்டு வெயிட் பண்ணி கேண்டில் ஒரு கேண்டில் மேலே க்ளோஸ் பண்ண விட்டு அதுக்கப்புறம் பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதனால் வெயிட் பண்ணுங்கள். இப்போ செட்டிங்ஸ்க்கு போங்க, டிஃபால்ட்டில் டைனி 2 கொடுத்துருங்க, இதுலேயும் டைனி 2 கொடுத்துருங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பை டார்கெட்ஸ் எனேபிள் பண்ணுங்கள், கூடவே செகண்ட் செல் டார்கெட்டை எனேபிள் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பை அவாய்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் செல்லில் ஃபஸ்ட்டு டார்கெட் கிடச்சிருக்கும். இன்னொரு ட்ரிப்பு செல் ஆக்டிவேட் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 2 டார்கெட்ஸ் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட்டு மேலே க்ளோஸ் ஆகுது. அப்போது ஃபஸ்ட்டு டார்கெட்டு செகண்ட் டார்கெட்டு எல்லாமே உங்களுக்கு கிடச்சிச்சு. தேர்ட் டார்கெட்டை நான் ஹைட் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் ஹைட் ஆகிடுச்சு. இப்போ அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறேன். அதை எனேபிள் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், இப்போ நான் அதை பண்ணி விட்டுறேன். ஏன் அது பண்ணேன்னா, நான் இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டு லைனு விவேப்பை பேஸ் பண்ணி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல MST ட்ரெண்டு ஜோனில் விவேப் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு இருக்கும். இது விவேப் தான் இது, ஆனாலும் உள்ளுக்குள்ளே சில கண்டிஷனை வச்சு மார்க்கெட்டு செல் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே ரெட்டில் காட்டும், இது எல்லாமே ரெட்டில் காட்டும். மார்க்கெட்டு பை ட்ரெண்டாக இருக்குன்னா அது வந்து க்ரீனாக மாறும், அவ்வளோதான். ஸோ இது எப்படி அப்படின்னா, இது வந்து நம்முடைய ஜோனுக்கு கிடையாது. ஓகே, இது வந்து ட்ரெண்டு பேஸ்டு தான். அது இந்த லைனுங்கிறது ட்ரெண்டு பேஸ்டு. இப்போ உங்களுக்கு நல்லா பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நல்ல மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்குது. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது, மேலே போயிட்டே இருக்குது. அப்புறம் இங்கே பை ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி ஹோல்டு பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல செல்லு ஃபுல் அண்ட் ஃபுல் செல் ஜோன்லேயே காட்டுது, ஆனால் நமக்கு இங்கே பை ஆக்டிவேட் ஆகுது, இங்கே பை ஆக்டிவேட். அப்போ வெயிட் பண்ணி க்ளோசிங் மேலே வச்ச பிறகு இந்த இடத்துல நீங்கள் பை எடுக்கணும். அப்போ இது ஒரு உங்களுக்கு இண்டிகேஷன், மார்க்கெட் வந்து செல்லில் இருக்குது, நம்ம உடனேயே பை எடுத்துட வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேஷன். அதே மாதிரியே இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு, நல்ல ஒரு பாகுபலி கேண்டில், இதுவும் பாகுபலி கேண்டில். அப்போ இந்த இடத்துலையும் இங்கே நமக்கு க்ரீன் சிக்னல் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம உடனே செல்லுக்கு போகாமல் இங்கே பாருங்கள், இங்கேயும் க்ரீன் சிக்னல் இருக்குது, இதுலேயும் க்ரீன் கேண்டில் இருக்குது, இங்கே நமக்கு செல்லு என்ட்ரி காட்டுது. அப்புறம் உடனே செல்லுக்கு போகாமல் வெயிட் பண்ணி ரிஜெக்ஷன் கிடச்ச பிறகு, அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்ச பிறகு நம்ம இந்த இடத்துல செல் எடுக்கணும். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த மாதிரி ஏற விட்டுட்டு நம்ம இங்கே போய் லாஸ் பண்ணிடக்கூடாது, சரி இதுதான் சிக்ரன் காட்டிடுச்சே, இது மேலே டச் பண்ணிடுச்சுன்னு பையும் எடுத்துடக்கூடாது.
அப்போ இந்த செகண்ட் லைனுக்கு மேலே ஒரு க்ளோஸ் வச்ச பிறகு என்ன பண்ணுங்கள், பை எடுங்க. இதையும் கீழே ஒரு சப்போர்ட்டுக்கு செலக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரா இப்போ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணும்போது இடம் பத்தாதனால ஒரு டார்கெட்டை ஹைட் பண்ணிவிட்டு இதை நான் ஆட் பண்ணினேன். அதனால் இந்த திருப்பி தேர்ட் டார்கெட்டை ஆட் பண்ண மறந்துட்டேன். இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டு ஹைட் பண்ணியிருந்தேன். அதை நான் எனேபிள் பண்ண மறந்துட்டேன். இப்போ மறுபடியும் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். அது மட்டும் தான் ஒரு அப்டேட் வரும், வேறு ஒன்றும் இப்போ அப்டேட்டு இல்லை. உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி ஒரு சின்ன ஒரு ஃபீச்சர்ஸ் கிடைக்கும்போது அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைனா நான் மட்டும் அதை வச்சுருந்துருக்கலாம், அது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையில் தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துலலாம் பை ஆக்டிவேட் ஆகுது, ஆனாலும் ரெட்லேயே காட்டுது, திருப்பியும் கீழே வந்திருக்கு. ஆனால் நம்முடைய எம்எஸ்டி ஐகோரோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, என்ன தான் மார்க்கெட்டோட மற்ற வியூஆப்பு, மூவிங் ஆவரேஜ், மற்ற ட்ரெண்டிங் எல்லாமே செல்லு காட்டினாலும் நமக்கு பை காட்டும், டார்கெட்டு கொடுக்கும். பை காட்டும். நீ பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டு டார்கெட் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த அக்யூரேசி லெவல் தெரியுதா? அப்போ வியூஆப்பை சப்போர்ட் பண்ணால் இதோட ரிட்டர்ன் ஆகிருக்கணும், ஆனால் ரிட்டர்ன் ஆகலை. நம்ம டார்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நமக்கு டார்கெட்டை கொடுத்துட்டு அப்புறமா கீழே வருது. ட்ரெண்டிங்கை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க இந்த லைனை யூஸ் பண்ணிக்கிங்க. ட்ரெண்டு பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில நேரத்தில் நம்மளுடைய ட்ரேடை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த லைன் நமக்கு யூஸ் ஆகும். நம்ம எம்எஸ்டி ஐகோர் எப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட்டோம் அப்படின்னா, எப்போ மார்க்கெட்டு சிங்கிள் சைடாக போயிட்டுருக்கோ அன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். என்றைக்கு மார்க்கெட் மேல் நோக்கி கீழே சிங்கிள் சைடாக போயிட்டுருக்கோ அன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஆனால் 80% ஆஃப் த டைம் மார்க்கெட் சிங்கிள் சைடே கிடையாது, அது ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்கும் 80%. அப்போ எல்லாருமே இந்த 80% டயத்தில் தான் லாஸ் பண்ணுறதே. அப்போ அந்த நேரத்தில் நமக்கு எம்எஸ்டி ஐகோர் கண்டிப்பாக கை கொடுக்கும். மீதி இருக்கிற 20% என்னாகும், எஸ்எல் அடிக்கும். அந்த எஸ்எல் அடிக்கும் போதும் நமக்கு என்ன ஆகும்னா, சப்போஸ் நம்ம ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகுது, நேற்று மாதிரி எஸ்எல் ஹிட் ஆகுது, உடனே நமக்கு செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆகி டார்கெட் கொடுத்துரும். நமக்கு அதுலேயும் என்ன ஆயிரும், இன்னொரு 10% நமக்கு ப்ராஃபிட்டு கிடச்சிரும். இப்போ மீதி இருக்கிற 10% லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த 10%ஆவது நீங்கள் மார்க்கெட்டுக்காக கொடுக்க வேண்டியதான். அப்போ எந்த ஒரு இண்டிகேட்டுமே 90% வரைக்கும் அக்யூரசி கிடைக்குமான்னு தெரியாது. நம்ம ரன் பண்ணுறதுல 87.6% நம்மளுடைய ஸ்கிரிப்ட் அக்யூரசி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும், அவ்வளோதான். சரி, இப்போ அடுத்தது காப்பர் கேட்டிருந்தீங்க. நேற்று எப்படி சார் காப்பர் இவ்வளோ டார்கெட் கொடுத்துச்சு, காப்பருக்கெலாம் என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் அதை உங்களுக்கு காட்டிடுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. காப்பரு செட்டிங்ஸ் போகிறேன், டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். இப்போ காப்பர்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு 2500 ரூபா. ஓகேவா? காப்பர்லாம் நான் ட்ரேட் பண்ணுறதில்ல, முன்னாடி ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ அதெல்லாம் விட்டாச்சு. இப்போ இந்த பாருங்கள், செட்டிங்ஸ் தான் வச்சுருக்கேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி கரெக்டாக இங்கே பை ஆக்டிவேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட்டு, திருப்பி பை ஆக்டிவேட் ஆச்சு, டார்கெட் வச்சு, திருப்பியும் இங்கே செல் ஆக்டிவேட் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ட்ரெண்ட் லைனுங்கிற கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பாகுபலி கேண்டல் வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது எங்கே இருக்குது, நேராக ஸ்க்ரால் பண்ணினீங்கன்னா இந்த இடத்துல ட்ரெண்டு ஜோனுக்குள்ளே வி ட்ரெண்ட் லைன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது விவேப் லைன் தான். இதில் நீங்கள் சோர்ஸை நீங்கள் மாற்றினா மாற்றிக்கலாம். ஹை லோ க்ளோஸ் 3 வச்சுக்கலாம், ஹை வச்சுக்கலாம், இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு நேராக மார்க்கெட் மேலே போயிருக்கு, செல்லு ஆக்டிவேட் ஆகிருக்கு. கீழே பாருங்கள், சிக்னல் க்ரீனில் காட்டுது. அப்போ நம்ம உடனே செல் எடுக்காமல் ஒரு கேண்டில் நம்ம ஜோனுக்கு கீழே க்ளோஸ் பண்ணணும். அந்த லோ உடைச்ச பிறகு நீங்கள் செல் எடுக்கணும். இது எல்லாமே இதுலேருந்து இது வரைக்கும் பை மார்க்கெட்டு. ஆனால் நமக்கு செல்லில் டார்கெட் கிடச்சிருக்கு. எல்லாருமே பைன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, மேலே போய்கிட்டே பை பண்ணுவாங்க. ஆனால் கீழே வரும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், திருப்பி மேலே போகும், திருப்பி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். இப்படியே தான் போயிட்டே இருக்கும். ஆனால் நம்மளோட இண்டிகேட்டர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இது செல் ட்ரெண்டில் இருக்குது, நமக்கு இங்கே பை ஆக்டிவேட் ஆகிருக்கு.
அப்போ உடனே இங்கே பை எடுக்காமல் வெயிட் பண்ணி இங்கே பாருங்கள் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. நம்முடைய பை ஜோனுக்கு மேலே க்ளோஸ் பண்ண விட்டு அதுக்கப்புறம் பை எடுங்க. இது ஃபுல்லாகவே மார்க்கெட் ஃபுல்லாகவே செல் ட்ரெண்டில் இருந்திருக்கு. இருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட்டு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு பை கிடைக்கல. எப்போ இந்த இடத்துல பாருங்கள் செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. மார்க்கெட்டு மேலே போய் டச் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த லோவை உடைக்கல. இந்த லோவை இன்னும் உடைக்கல. திருப்பி மார்க்கெட்டு மேலே போயிடுச்சு. நம்ம இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் சிக்னலாகவே காட்டியிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம பையை அவாய்ட் பண்ணணும், செல்லை அவாய்ட் பண்ணுங்கிறது தெரிஞ்சு நம்ம லாஸை குறைச்சிக்கலாம். திருப்பி இங்கே என்ன இருக்குது, நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ இங்கே பை ஆக்டிவேட் ஆகும்போது கீழே பாருங்கள் க்ரீன் சிக்னல் இருக்குது. அப்போ சூப்பராகவே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். அவ்வளோதாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டியாக இருந்தாலும் சரி, இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, பேங்க் எக்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நேற்று மார்க்கெட் என்ன ஆகிருக்கு பாருங்கள். இதே மாதிரி இது ரெட் சிக்னல்லே தான் இருக்குது. மார்க்கெட் அதுக்கு கீழே தான் இருக்குது. வரக்கூடிய கேண்டில்ஸ் எல்லாமே பாகுபலி கேண்டிலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதில் பையை அவாய்ட் பண்ணிடணும், செல்லு எடுக்கக்கூடாது. பையை அவாய்ட் பண்ணிவிட்டு செல் எடுக்கணும். செகண்ட் செல்லு வந்து டைரெக்டாக எடுக்கணும். அவ்வளோதான். டார்கெட் பாருங்கள் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். டார்கெட் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கு. திருப்பி மேலே போயிருக்கு, திருப்பியும் கீழே வந்திருக்கு, திருப்பி மேலே போயிருக்கு, திருப்பியும் டார்கெட் கொடுத்துருக்கு. நேற்று மார்க்கெட்டு மூவ்மெண்ட்டே ரொம்ப கம்மி, ஆனாலும் நமக்கு ப்ராஃபிட் சூப்பராக கிடச்சிருக்கு. அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராஃபிட் எடுங்க. உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.